வணக்கம். நீங்கள் வெயிட் குறைக்கணும், என்ன டயட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இதை ரியல் லைஃப்லேயே அப்ளை பண்ண கோவிந்தசாமி அப்படிங்கிற நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவிந்தசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதி, கேரள ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு. இவர் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு. இவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸில் பண்ணியிருக்காங்க. ஓடுற ட்ரெயின்லேருந்து ஒரு பெண்ணை கீழே தள்ளி விட்டு இவரும் கீழே குதிச்சிருக்காரு. இவருக்கு உடம்புல அடிபட்டிருக்கு. அப்பையும் இவர் விடாமல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த லேடி 2 நாள் இறந்துட்டாங்க. இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்காங்க. இவர் என்ன டயட் ஃபாலோ பண்ணி ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயில் கம்பிகளை அறுக்கணும். அப்போனா எப்படி கம்பிகள் அறுக்கிறதுனா, துருப்பிடிச்சதுன்னா ஈஸியாக கம்பிகள் அருந்துடும். அதனால் உப்புகளை பயன்படுத்தி கம்பிகளை துருப்பிடிக்க வச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, லோ கார்போஹைட்ரேட் டயட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் டாக்டர் அட்வைஸை டாக்டர் வாயாலே சொல்ல வச்சு இவர் அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட்டை நல்லா குறைச்சிருக்காரு. டயட் கார்போஹைட்ரேட் இன்டேக்கும் குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஜெயிலில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்டா எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு டாக்டர் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரு. இதை ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபாலோ பண்ணி ஜெயில் கம்பிகளையும் அறுத்து சின்ன கேப் வழியாக தப்பிச்சிருக்காரு. தப்பிச்ச 4.5 மணி நேரத்தில் இவரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இவரோட குரூயலான ஒரு பர்சனை சாப்பாடு பாருங்கள் இவருக்கு ஜெயிலில் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. கார்போஹைட்ரேட் அதிகமான சாப்பாடும் கிடைக்குது, கம்மியான சாப்பாடும் கிடைக்குது. ஜெயிலுக்குள்ளே எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கவும் முடியுது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெட்ஷீட்டு கொசுவலெல்லாம் வேறு ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கு. அதெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இவர் தூங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இவர் ஜெயிலில் தப்பிச்சிருக்காரு. இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா அவங்கெல்லாம் உள்ள சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்கிற மாதிரி தெரியுது. டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி எஸ்கேப்பெல்லாம் ஆயிருக்காரு. சரி, அது எப்படியோ போச்சு. நீங்களாம் இந்த டயட்டை தெரிஞ்சுக்கோங்க. சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையுமா, அதே மாதிரி ரெகுலராகவும் எக்ஸசைஸ் பண்ணணுமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.